வணக்கம். சுவையான வாழைத்தண்டு கூட்டு மற்றும் கீரை கடைசல் எப்படி செய்வது என்பதை இந்த பதிவினில் பார்ப்போம். முதலில் வாழைத்தண்டு கூட்டு செய்ய 1/4 கப் அளவிற்கு பாசிப்பருப்பை வெறும் வாணலியில் வாசம் வரும் வரை வறுத்தெடுக்க வேண்டும். வறுத்தெடுத்த பருப்புடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து பருப்பினை வேக வைக்க வேண்டும். பருப்பு வெந்து வருவதற்குள் நாம் வாழைத்தண்டை அறிந்து கொள்ளலாம். வாழைத்தண்டின் மைய பகுதியை மட்டும் எடுத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வெளிப்புற பகுதிகளை சீவி எடுத்துவிட வேண்டும். வாழைத்தண்டை எப்பொழுதும் மோர் அல்லது சேர்க்க வேண்டும். பாசிப்பருப்பு பாதி அளவு வெந்த உடனேயே வாழைத்தண்டில் உள்ள நாரினை நீக்குகின்றோம். நறுக்கிய வாழைத்தண்டில் நிறைய நார் இருக்கும். அதனை இது போன்ற முள் வைத்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஃபோக் தண்டினை பாசிப்பருப்பு கலவையில் இப்பொழுது சேர்க்கின்றோம். பாசிப்பருப்புடன் 2 கலந்து வருமாறு வாழைத்தண்டினை நன்றாக கலந்து கொள்கின்றோம். வாழைத்தண்டு சீக்கிரம் வெந்துவிடும் என்பதால் அதற்கு தண்ணீர் ஊற்ற தேவையில்லை. இப்பொழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து பருப்பில் இருக்கும் தண்ணீருடனேயே மூடி வைத்து விடுகின்றோம். 5 நிமிடம் அப்படியே இருக்கட்டும். இப்பொழுது இதற்காக அரைக்க வேண்டிய பொருட்களை வணக்கிக் கொள்வோம். வெங்காயம் 5 பல் மற்றும் உங்கள் காரத்திற்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை வாணலியில் வதக்கி பின்னர் அதனை மிக்ஸி ஜாரில் ஆறிய பின் சேர்க்கவும். இப்பொழுது 2 மேஜை கரண்டி அளவிற்கு தேங்காய் துருவல் சேர்த்து கொள்ளப்படுகிறது. தேங்காய் துருவலுடன் 1 தேக்கரண்டி சீரகம் சேர்க்க வேண்டும். வாழைத்தண்டு பருப்பு கலவையை ஒரு முறை நன்றாக கலந்து மீண்டும் மூடி வைக்கவும். இப்பொழுது 1 தேக்கரண்டி அளவிற்கு சீரகம் சேர்க்கப்படுகின்றது. சீரகம் சேர்த்து அரைக்கும் பொழுது கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். இதற்கு பச்சையாக அரைப்பதை விட இப்படி வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் வணக்கி அரைக்கும் பொழுது கூட்டு கூடுதல் சுவையுடனும் மணத்துடனும் இருக்கும். இப்பொழுது வாழைத்தண்டு கூட்டு மிகவும் ருசியாக இருக்கும். இந்த வாழைத்தண்டு இப்பொழுது வெந்து விட்டது. அதனுடன் நாம் அரைத்து வைத்துள்ள தேங்காய் கலவையை சேர்க்கின்றோம். தேங்காய் கலவையின் பச்சை வாசம் போகும் வரை மட்டும் வெந்தால் போதுமானது. அதனால் தண்ணீர் சிறிதளவு சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்து 1 நிமிடம் போல பச்சை வாசம் போகும் வரை வேக வைக்கவும். இப்பொழுது இந்த கூட்டிற்கான தாளிப்பினை தயார் செய்வோம். 1 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயில் 1 தேக்கரண்டி கடுகு, 1 வரமிளகாய், பெருங்காயத்தூள் சிட்டிகை மற்றும் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து பச்சை வாசம் போக வணக்கி கூட்டுடன் சேர்க்க வேண்டும். அதோடு சேர்த்து 1 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயையும் சேர்த்து கொள்ள வேண்டும். கூட்டில் பச்சை தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். எல்லாவற்றையும் நன்றாக கலந்து சூடாக இந்த வாழைத்தண்டு கூட்டை பரிமாறலாம். அடுத்ததாக சிறுகீரை கடையல். சிறுகீரை என்பது விட்டமின் A, B, C மற்றும் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரை வகை ஆகும். இதில் இரும்பு மற்றும் கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்தும் அதிகமாக உள்ளது. இது மிகவும் ருசியான கீரையாக இருப்பதோடு மட்டும் அல்லாமல் நம் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த ஒரு துணையாக இருக்கக்கூடிய கீரை வகை. இதை கண்டிப்பாக வாரத்திற்கொரு முறை உணவில் சேர்ப்பது மிகவும் நல்லது. சிறுகீரை கடையல் செய்ய முதலில் 1 கட்டு சிறுகீரையில் உள்ள மேல் பகுதி
மட்டும் கிள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்டு இளம் தண்டாக இருந்தால் அதனையும் சேர்த்து கடைந்து கொண்டால் நமக்கு நார்ச்சத்து நிறைய கிடைக்கும். அதனால் இப்படி சுத்தமாக கீரையை ஆய்ந்தெடுக்க வேண்டும். ஆய்ந்த கீரையை இப்பொழுது வேக வைக்க சிறிதளவு மட்டும் தண்ணீர் சேர்க்கவும். ஒரு 1/4 கப் தண்ணீர் சேர்த்து அதில் தேவையான அளவு பச்சை மிளகாய், உங்கள் காரத்திற்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை சேர்க்க வேண்டும். 6 பச்சை மிளகாய் வரை சேர்க்கலாம். இப்பொழுது பச்சை மிளகாயுடன் சிறுகீரையை சேர்க்கின்றோம். சிறுகீரை முழுவதுமாக சேர்த்து கலந்துவிட வேண்டும். கீரை நன்றாக சுருங்கிவிடும். அப்படி கீரை சுருங்கும் வரை இப்படி கலந்து விட்டு கொண்டே இருக்க வேண்டும். கீரை சுருங்கிய பின் இந்த கீரை நிறம் மாறாமல் இருக்க 1 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து கொள்கின்றேன். இது பெரிதாக இனிப்பு சுவையை தராது. ஆனால் கீரை நிறம் மாறாமல் அப்படியே பச்சையாக இருக்கும். இப்பொழுது கீரை நன்றாக வெந்து விட்டது. இதற்கான தாளிப்பினை தயார் செய்வோம். 1 மேஜை கரண்டி தேங்காய் எண்ணெய் வாணலியில் சேர்க்கின்றோம். இப்பொழுது 1 தேக்கரண்டி கடுகு பொரிந்ததும் அதில் நறுக்கிய சின்ன வெங்காயம் மற்றும் நசுக்கிய பூண்டு சேர்க்கின்றோம். சுவை அதிகமாக கொடுக்கும். அதனால் நிறைய கீரையை சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது வெந்த கீரை ஆறிய பின் அதனை மிக்ஸி ஜாரில் சேர்க்க வேண்டும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட் பயன்படுத்தி லேசாக அரைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வெங்காயத்துடன் 1 வரமிளகாய் அல்லது உங்கள் காரத்திற்கேற்ப 2 அல்லது 3 வரமிளகாய்களை சேர்த்து கொள்ளலாம். அதைப்போல் அரைத்து விடக்கூடாது. பல்ஸ் மோடில் மெதுவாக 1 அல்லது 2 முறை இப்படி கடைந்து கொண்டாலே போதும். கீரைக்கு எப்பொழுதும் இப்படி கடைந்து தாளிக்கும் பொழுது உப்பினை சேர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அளவு நமக்கு சரியாக கிடைக்கும். அதனால் பச்சையாக 1 குழிக்கரண்டி அளவிற்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதனுடன் கலந்து கொள்ளுங்கள். சாதத்துடன் பிசைந்து சாப்பிடும் பொழுது மிகவும் ருசியாக இருக்கும். மிகவும் சுவையான இந்த சிறுகீரை கடைசல் உடலுக்கும் ஆரோக்கியமானது. பிள்ளைகளுக்கும் இதன் மிதமான ஒரு சுவை பிடிக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். நார்ச்சத்து அதிகம் உள்ள கீரை மற்றும் வாழைத்தண்டை வாரத்திற்கொரு முறை உங்கள் உணவில் கண்டிப்பாக சேருங்கள். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி.